இந்த மாதிரி ஒரு டபுள் சைட் கொழுக்கட்டை செஞ்சு உங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்கும் கொடுத்து அசத்துங்க. எல்லாருமே உங்களை பாராட்டுவாங்க. ஏன்னா இது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும், அவ்வளோ சூப்பராக இருக்கும், அவ்வளோ ஹெல்த்தியும் கூட. நான் இப்போ ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கேன், சாசஸ் பேனு. அதில் வெல்லம் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா பாகு மாதிரி காய்ச்சி, அதுக்கப்புறம் ஒரு கப்பு வந்து தேங்காய் துருவல், கொஞ்சம் உப்பு, பிஞ்ச் ஆஃப் சால்ட், அப்புறம் ஏலக்காய் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன். நல்லா அந்த பாகு ரெடி பண்ணுற இடத்துல நம்ம மாவு பிசைஞ்சிடலாம்னு சொல்லிட்டு ஒரு கப்பு அரிசி மாவு, கொஞ்சோண்டு சால்ட்டு, சுடு தண்ணி வந்து நல்லா கை சூடு பதத்துக்கு கொதிக்க வச்சு அதையும் ஊற்றிக்கிங்க. லாஸ்ட்டாக நம்ம வந்து பிசைஞ்சு முடிச்சதுக்கப்புறமா கொஞ்சோண்டு நெய் ஊற்றி நல்லா இந்த மாதிரி நம்ம கோதுமை மாவு வரட்டுற மாதிரி ஊற்றிக்கங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து ஷேப் வச்சு உள்ளார வந்து அந்த பதார்த்தத்தை வச்சு நம்ம வந்து கொழுக்கட்டையை வேக வச்சிட வேண்டியதான். ரொம்பவே சிம்பிளான ரெசிபி, ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும். 10 நிமிஷத்தில் ஜூஸியான கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். இது இந்த கொழுக்கட்டை எப்படி இருந்துன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை பின்தொடருங்க. பாய்.